எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகிர்தன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். எங்களுடைய ஃபேஸ்புக் தளம் இருக்குது, டிக்டாக் தளம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்கள் டைம் காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்களை இதே நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் நீங்கள் இந்த மாதிரி காணொலியூடாக பதிவேற்றம் செய்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். சரி, இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இந்த இடம் புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து முல்லைத்தீவு போகின்ற அந்த பிரதான வீதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு கோயிலுக்கிட்ட தான் நிற்கிறோம். இந்த குழந்தை இயேசு கோயிலடியிலிருந்து இந்த பிரதான வீதியால் ஒரு குறிப்பிட்ட தூரம், நான் நினைக்கிறேன் ஒரு 300 மீட்டர் தூரம் அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் ஒரு தார் பாதை ஒன்று வரும். அந்த பாதையால் தான் இந்த காணிக்கு போகணும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் வட்டாரம் 2ஆம் குறுக்கு தெருவில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. முல்லைத்தீவு மாவட்டம் 8ஆம் வட்டாரம் 2ஆம் குறுக்கு தெரு புதுக்குடியிருப்பு என்ற இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு உறுதி காணி, அறுதி உறுதி காணி. டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தால் நீங்கள் எந்த பிரச்சனை, யாழ்ப்பாண உறுதிகள் மாதிரி ஒரு நல்ல அறுதி உறுதி காணி உண்டு. இதுதான் அந்த வீதி. இந்த வீதியிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 1/4 ஏக்கர் காணி இருக்குது. ஒரு உறுதி காணியாக காணப்படுகிறது. புதிதாக கட்டின ஒரு வீட்டோட இந்த காணி அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு முற்றத்தில் ஒரு மாமரம் ஒன்று நிற்குது. இவ்வளோ தான் காணிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சமதரையான ஒரு காணி. டவுன்லேருந்து கிட்ட தான் இருக்குது. அதாவது புதுக்குடியிருப்பு டவுன்லேருந்து சரியான கிட்ட டவுன் ஏரியா தான் இது. புதுக்குடியிருப்பு யூசி ஏரியான்னு கூட சொல்லலாம். இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலைக்கு அருகாமையிலான் இருக்குது. புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலைக்கு அருகாமையிலான் இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான காணிங்க. உண்மையாலுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல சமதரையான ஒரு காணி. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றிலும் குடிமனைகள் அமைந்துள்ள சிறந்த ஒரு குடியிருப்பு சூழல் தான். அமைதியான மற்றும் பாதுகாப்பான அயல் சூழலை கொண்ட ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி பிரதேசம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி பிரதேசத்தை கொண்டிருக்குது. வீடுகள் அமைப்பதற்கும் எதிர்கால முதலீட்டுக்கும் சிறந்த ஒரு காணியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு பெரிய ஹோல் தாங்க. உண்மையாலுமே கிச்சன் தொங்கல தெரிகிறது. கிச்சன் மேலே மூலக்கை கூரை தான் போட்டிருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியறை. அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம்னு சொன்னால் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு அறை ஒன்று இருக்குது சாமியறைக்கு பக்கத்தில். இது 2வது அறை. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவுகள் எல்லாம் போட வேண்டியிருக்குது. கதவு போடணும், கதவு போட்டு பூச்சி வேலையெல்லாம் செய்யணும். இது கிச்சனோட அமைப்பே வித்தியாசமாக இருக்குது. ஹோலில் இருந்து பார்க்கும்போது கிச்சனோட அமைப்பு நல்ல அழகாக செய்திருக்கிறாங்க. உண்மையாலுமே இது 3வது ரூமாக காணப்படுகிறது. மொத்தம் 3 ரூம் இருக்குதுங்க. கிச்சன் பகுதியால் நாங்கள் வந்தோம்னு சொன்னால் கிச்சன் சிங்க் தட்டுக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்குது. கதவுகள், ஜன்னல் கதவுகள் எல்லாம் நீங்கள் போட வேண்டி இருக்குது. மற்ற வயரிங் வேலையெல்லாம் செய்யணும், பூச்சி வேலையெல்லாம் பூசணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான வேலை திட்டங்கள் கூரையெல்லாம் போட்டாச்சு. இந்த நம்ம சொன்ன வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீடாக நல்ல பிளான் பண்ணி நல்ல அழகாக கட்டி இருக்கிறாங்க. உண்மையாலுமே ஓகே. இப்போ இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலையை நாங்கள் பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,25,00,000 ரூபா சொல்கிறாங்க. முக்கியமாக இது ஒரு அறுதி உறுதி காணி ஒன்றுங்க. டவுன் ஏரியாவுக்குள்ளேயே இருக்கிறபடினால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வீடாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன். எனக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேறு இன்னொருவர்களே முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.